பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாம் மகிமை மறையுண்மை. இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூன்றாம் மகிமை மறையுண்மை. தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும்.
உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காம் மகிமை மறையுண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாம் மகிமை மறையுண்மை. இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்ட பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கெப்ரியேலே ரபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதல்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவன் தாளில் விழு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் புகழை அசை. ஞான தவக்குலமே நீ அருள் தரும் பலியை இசை. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு. திருமலை கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும்பலை கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமலை தகனப்படி பீடத்தில் குழுமி விடு. மாலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் அன்பார்ந்த இறை மக்களே, இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தை நாம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து முழுமையாக மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தருவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவரின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எபியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி. கண்ணுக்கு புலன்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பெற்று சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அன்னையரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற்ற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தினுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணறிந்த மணலைப் போலவும் கண்ணுங்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லா நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியரை என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு என அவர் ஒரு நகரை ஆயுதப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றறிந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, உங்கள் இடையே வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தாம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு நம்ம பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டு சி, 3வது ஆண்டு. இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலும் சரி நற்செய்தியிலும் சரி நம்மளுடைய திருச்சபை நமக்கு குறுகிய வாசகமும் நீட்ட வாசகமும் கொடுத்துருக்குறாங்க. மன்னிக்க வேண்டும், நான் அந்த நற்செய்தி குறுகிய வாசகத்தை படித்து கொண்டேன். அவர்கள் அந்த ஸ்லைட்டில் நீண்ட வாசகத்தை போட்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். படிக்காதவர்கள் பிரச்சனையே இல்லை, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் படிக்கலாம். இன்றைய நற்செய்தியிலிருந்து முக்கியமான ஒரு செய்தி, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். அது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்கலாம். எதுக்காக நான் இருக்கணும்? நான் தான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு. நான் தினைக்கும் என்னோட ஜெபமாலையை சொல்கிறேன், இறை வார்த்தை படிக்கிறேன், தனிப்பட்ட ஜெபத்தை சொல்கிறேன், முடிந்தால் வார நாட்களில் திருப்பலிக்கு வருகிறேன், ஆனால் வார இறுதியில் கண்டிப்பாக நான் திருப்பலிக்கு வருகிறேன் என்று நம்ம சொல்லலாம். அந்த ஆயத்தம் நல்லது தான், அந்த தயாரிப்பு நல்லது தான். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், 2 முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் நம் ஆண்டவர். வாருங்கள், இன்றைய நற்செய்தியை நாம் ஒரு கண்ணோட்டம் செய்வோமே. முதலில் இன்றைய நற்செய்தி லூக்கா 12 எடுக்கப்பட்ட நற்செய்தி, அதிகாரம் 12. லூக்கா 12 மத்தேயு மார்க்கிலும் இந்த நற்செய்தி இருக்குது. அதாவது நம் ஆண்டவர் இறுதி காலத்தை பற்றி நற்செய்தியில் பேசுவார். இறுதி காலத்தில் பற்றி கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைப்படி ஆங்கிலத்தில் த எஸ்கட்டாலஜிக்கல் டைம் என்று கூறுவார்கள். எஸ்கட்டாலஜி என்றால் இறுதி காலம், தி எண்ட் டைம்ஸ். இறுதி காலத்தை பற்றி இந்த நற்செய்தி நமக்கு பேசுகிறது. ஏன் நம் ஆண்டவர் இறுதி காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், வாருங்கள் நம்ம பார்ப்போம் நற்செய்தியை. இந்த நற்செய்தியை இந்த நீண்டமான நற்செய்தியை 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதி, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் எத்தனை பேர் ஒரு பெரிய ஒரு சொத்து என்று அவர் நமக்கு சொல்கிறார். எவ்வாறு சங்கீதத்தில் அழகாக பாடினாரோ, அதாவது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர்
தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்த மக்கள், நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு சொத்து, ஒரு சிறந்த ஒரு சொத்து. அப்படி இருக்கும்போது தேர்ந்தெடுத்த மக்களாக இருக்கிற நீங்கள், நம் ஆண்டவர் முதல் பகுதியில் இன்றைய நற்செய்தியில் லூக்கா 12 அவர் என்ன சொல்கிறார் என்றால், தேர்ந்தெடுத்த மக்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், நாம் எப்படி வாழ்கிறோம் என்று நாம் ஒரு கண்ணோட்டம் செய்ய வேண்டும், ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். எதுக்காக நாம் செய்ய வேண்டும்? அந்த பதில் 2வது பகுதியில் இருக்குது. 2வது பகுதியில். முதல் பகுதியில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எதுக்காக விழிப்பாக இருக்க வேண்டும்? அவர் 2 உவமை, 2 கதையை அந்த நற்செய்தியில், அந்த நீண்ட நற்செய்தியில் சொல்கிறார். அதாவது நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது, அது பரவாயில்ல இல்லையா? நம்ம ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பரவாயில்ல, இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு கோயிலுக்கு போவோம், நாளைக்கு ஜெபமாலை சொல்லுவோம், நாளைக்கு பணிவிடை செய்வோம், நாளைக்கு பாவ மன்னிப்புக்கு போவோம் என்று நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு அந்த நாளைக்கு பார்க்காமே இருக்கலாம் நம்ம, இல்லையா? அது முதல் பகுதி. அதாவது ஆண்டவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், நீங்களும் நானும் இருக்கிற அந்த உறவு, நம் இருவருக்கும் இருக்கிற அந்த உறவு. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் இல்லையா? அவர் சொன்னார் இல்லையா? தேர்ந்தெடுத்த மக்களாக இருக்கிற நீங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெப வாழ்க்கையில் ஜெபத்துக்காக ஒப்படைக்கிறோமா? இறை வார்த்தையை படிக்கிறோமா? அருட்சாதனத்தை நல்ல ஒரு நிலையை இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்று நாம் கண்ணோட்டம் செய்ய வேண்டும். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ஜெப வாழ்க்கை, அந்த தனிப்பட்ட உறவு, திருமுழுக்குனால வந்த அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா? கத்தோலிக்கர்கள், இவர்கள் கத்தோலிக்கர்கள் இறப்பு திருப்பலியில, திருமண திருப்பலியில எதுக்காக அறிவிப்பு செய்கிறாங்க? கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டும்தான் நன்மையை எடுக்க முடியும். எதுக்கு அப்படி செய்கிறாங்க? ஏன்னா பல பேர் கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் கத்தோலிக்கர்கள். ஆனால் சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால, யாருடைய தவறு கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களுக்கே அறியாமே அவங்க தவறி போயிடுவாங்க. அது யாருக்கு என்னமா நடக்கலாம், எனக்கு கூட நடக்கலாம். நம்ம தவறி அப்படியே போயிடுவோம், அப்படியே வேறோட பாதையை தேடி போயிடுவோம். அந்த நேரத்தில் நம்ம நன்மை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை திருச்சபை படிப்பினை படி இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, உங்களை நம்ம யாரும் ஒதுக்கலை. திருச்சபை உங்களையும் சரி என்னையும் சரி ஒதுக்காது. ஆனால் நாமே நம்மளை ஒதுக்கி வைத்து விடுவோம். முதல் பகுதி மறுபடியும் வருவோம். எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு? கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, எனக்கு பல கொடையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அறிவை கொடுத்திருக்கிறாரு, முதல் வாசகத்தில் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அனைத்தையும் கொடுத்த கடவுள் என்னிடம் கேட்கிறார், வில்லியம், உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தனே, நீ எப்படி பயன்படுத்துற? வா, எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே கேள்வியை உங்களையும் கேட்கிறார். தயாராக இருக்கிறோமா? நான் கொடுத்த அனைத்து கொடையை என்னுடைய அரசருக்காக நீ பயன்படுத்தியிருக்கிறியா, இல்லை உன்னோட சொந்த சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறியா என்று நம்மளை பார்த்து கேட்க இருக்கிறார். எப்போ கேட்பார்? 2ஆம் தடவை வரும்போது. அவர் எப்போ வருவார், எப்போ போவார் என்று நமக்கு தெரியாது, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது பரவாயில்ல. ஆனால் 2வது பகுதியை பார்ப்போம், அதோட பயங்கரமாக இருக்கும். 2வது பகுதி ஆண்டவர் சொல்றார், ஆயத்தமாக இருங்கள். ஏன் ஆயத்தமாக இருக்க வேண்டும்? ஏன்னா நமக்கு இறப்பு, ஆண்டவரை பற்றி பேசவில்லை, நம்மளுடைய இறப்பை பற்றி. When am I going to die?
நமக்கு தெரியுமாங்க நம்ம எப்போ இறக்க போறோன்னு? தெரியாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போ இறக்க போறன்னு உனக்கு தெரியாது. இன்றைக்கு இரவு கூட இருக்கலாம். ஆனா நீ தயாராக இருக்கிறியா என்னைய சந்திக்க? அந்த கேள்வி ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து கேட்கிறார். மன்னிக்க வேண்டும், காலையிலே என்னடா ஃபாதர் இப்படி பேசுறார் என்று. வாசகம் அதுதான் சொல்கிறது. அன்பார்ந்த இறை மக்களே, தயாராக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மளுடைய இறப்பை நாம் சந்திக்க நாம் எப்படி இருக்க வேண்டும்? 2 வழி ஆண்டவர் சொல்கிறார். முதலில் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்த வேண்டும். எப்படி? ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும், திரு அருட்சாதனத்தை நல்ல ஒரு நிலையில் இன் a state of grace கூறுவார்கள் ஆங்கிலத்தில். எந்த பாவம் இல்லாமல், பாவம் ஏதாவது நான் செய்திருந்தால் பாவ மன்னிப்புக்கு போயிட்ட பிறகுதான் நான் திருவாவைக்கு வரும்போது நற்கருணையை பெற வேண்டும். நான் பாவ நிலையில் இருக்கும்போது திருவாவையை வரலாம், திருவாவைக்கு வரலாம், கோயிலுக்கு வரலாம். ஆனால் நான் பாவ மன்னிப்புக்கு போக வேண்டும். உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான், என்னையும் உட்படத்தான். ஆனால் 2வது விஷயம் ஆண்டவர் கூறுகிறார், கடவுள் நம் ஒவ்வொருவரிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது நம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுத்த கொடையை, நமக்கு கொடுத்த சொத்தை, நாம் சங்கீதத்தில் கேட்டோம் இல்லையா, தேர்ந்தெடுத்த மக்கள் சிறந்த சொத்து. நாம் அந்த சொத்தை மற்றவர்களிடம் நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய பணிக்காக நாம் நம்மளுடைய சொத்தை, நம்மளுடைய கொடைகளை, நம்மளுடைய அறிவுகளை, விசுவாசத்தை, அறிவையும் பயன்படுத்த வேண்டும். வாருங்கள் அன்பார்ந்த இறை மக்களே, இதுக்காக நம்ம ஜெபிப்போம். இது வார்த்தையினால சொன்னாங்க, சொல்லிடலாம். சொன்னாங்க, சொல்லிட்டீங்க ஃபாதர்னு, அது எனக்கும் தெரியும் தாங்க, சுலோமா சொல்லிடலாம். ஆனால் அது பயன்படுத்தும் போது வாழ்க்கை நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் முதல் பகுதியில் கூறுகிறார், என்னுடைய அருள் உம்மிடம் என்றும் இருக்கும் என்று. என்னுடைய அருள் உம்மிடம் என்றும் இருக்கும். ஸோ வாருங்கள், வாருங்கள் அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் ஒரு சிறந்த ஒரு சொத்து. நமக்கு கொடுத்த கொடையை, நமக்கு கொடுத்த வாழ்க்கை நன்றாக பயன்படுத்துவோம், நன்றாக வாழுவோம், உண்மையாக இருப்போம், நல்லா கடவுளை கட்டி எழுப்புவோம். நமக்காக இல்லை, திருச்சபைக்காக, ஆண்டவருக்காக. இந்த கருத்துக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்தி நின்று விசுவாச அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும்
வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். தேர்ந்தெடுத்த மக்களாக இருக்கிற நாம் நம்மளுடைய தேவைகள், நமக்கான ஜெபங்கள், இந்த சமுதாயத்துக்கான ஜெபங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வாருங்கள் சமர்ப்பிப்போம். நேச தந்தையே இறைவா, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் திருச்சபையின் மக்களை இறை நம்பிக்கையிலே வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இந்நாட்டு தலைவர்கள் நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மக்களை விடுவித்து நல்லாட்சி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதலும் முடிவுமாய் இருக்கிற இறைவா, உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர், மதவாதம், சமாதானமின்மை நீங்கி அனைத்து மக்களும் அமைதியாக வாழ்க்கை நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் எந்த வேளையிலும் அஞ்சாமல் காலம் தாழ்த்தாமலும் எங்களின் பணியை இப்பங்கிற்காக தொடர்ந்து செய்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் கடலே இறைவா, கடவுளின் வருகைக்காக கவனமாய் காத்திருக்கும் நாங்கள் அதற்கான ஆயத்த வேலையாக விசுவாசத்தையும் வளர்த்து கொள்வதில் விழிப்பாய் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நாம் அனைவரும் தேர்ந்தெடுத்த மக்கள் என்று நாம் உணர்கிறோம். நம்மளுடைய அனைத்து ஜெபங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி நம் ஒவ்வொருவரும் உமக்கு ஒரு சாட்சி பகரும் வாழ்க்கையை வாழ திகழ வேண்டும். இவை அனைத்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அழைத்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்று பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நாம் ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க நம் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். வாருங்கள், அதே ஆண்டவர் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே,
போகலாம், குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ? நீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், நீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீமை ஏதும் நிகழ்வதில்லையே. நீதியில் காத்திடுவே நான், தீமை ஏதும் நிகழ்வதில்லையே. நீதில்லாமல் காத்திடுவே நான். தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்று சேர்க்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். அறிவிப்புகள். தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இது கடன் திருநாள் என்பதால் பிற்பகல் 1 மணிக்கு ஆங்கிலத்திலும் இரவு 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் மற்றும் தமிழிலும் திருப்பலிகள் கொண்டாடப்படும். பங்கு பாடகர் பணிக்குழு உருவாக்க அமர்வு. இந்த உருவாக்க அமர்வு தந்தை மறை திரு சுரேன் துரைராஜ் அவர்களால் பாடர் குழு உறுப்பினர்களுக்காக 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 சனிக்கிழமை அன்று பத்திமா மண்டபத்தில் காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடகர் பணிக்குழுவின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த உருவாக்க அமர்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இந்த பயிற்சி பட்டறை ஆங்கிலத்தில் நடைபெற உள்ளது. புதிதாக பாடல் குழுவில் பங்கெடுக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இதற்கான மேல் விவரங்களுக்கு உங்கள் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களுடன் தொடர்பு கொள்ளவும். நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, எனக்கு 2 அறிவிப்பு இருக்குது. முதல் அறிவிப்பு என்னவென்றால், அதாவது அடுத்த வாரத்திலிருந்து இந்த தமிழ் திருப்பலி வந்து அந்த நேரலை, அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்படாது. அடுத்த வாரத்திலிருந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான், அதாவது முதல் வாரத்தில், அந்த மாதத்தில் அந்த முதல் வாரத்தில் மட்டும்தான் அந்த நேரலை லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம செய்வோம். மற்ற 3 வாரத்துக்கோ இல்லைனா 4 வாரத்துக்கோ, அந்த மாதத்தில் 4 வாரம் 5 வாரம் இருந்துச்சுன்னா நேரலை செய்யப்படாது. பொதுமக்கள் முடிந்தால் நேரம் எடுத்து பூசைக்கு வர வேண்டும், இல்லைனா மற்ற ஆலயத்துக்கு கூட போகலாம். ஆனால் முக்கியமாக வந்து
ஏன்னா இப்போ நம்ம மேற்றாசனத்தில் நம்ம பேராயர் குருவாரவர் இதை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம கூட்டத்தில் நிறையா நம்ம பேசியிருக்கிறோம், ஏன் மக்கள் வந்து முழுமையாக பங்குக்கு வருவது என்று. ஆனால் பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று இது கூட நமக்கு தெரிய வந்தது, அதாவது குருவானவர்களுக்கு, அருள் தந்தைமார்களுக்கு. அதனால தான் இந்த ஒரு முடிவு. ஸோ இது வரைக்கும் நேரம் பார்க்காம சிரம் பார்க்காம நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக மலிசா எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை. அது கூட நம்ம பிறகு பார்ப்போம் அது எவ்வளோ நாளைக்கு என்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கு நம்மளுடைய பங்குல வந்து மரியாளின் சேனை இந்த கொரோனாவுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். 5 நபர் வந்து என்னை பார்த்தாங்க போன வாரம். 5 நபர் எல்லாமே பெண்மணி தான். அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களோ என்று நான் நினைக்கிறேன், ஆண்கள் யாரும் இல்லை. அதாவது மரியாளின் சேனை குழு இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் மாடியில், ஞாயிற்றுக்கிழமை டேவான் ஃபட்டிமாவில் 2வது மாடியில் 9:15க்கு பூசைக்கு பிறகு இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறார்கள். ஸோ தயவுசெய்து யார் யாருக்கு இதில் இஷ்டம் இருக்குதோ, மரியாளின் சேனை, லீஜன் ஆஃப் மேரி, இது ஒரு பழமையான ஒரு மினிஸ்ட்ரி நம்மளுடைய கத்தோலிக் திருச்சபையில். பழமையான ஒரு மினிஸ்ட்ரி, சரியான பழமையான ஒரு மினிஸ்ட்ரி, நல்ல ஒரு சிறந்த ஒரு மினிஸ்ட்ரி. நானும் ஒரு இளைஞனாக இருக்கும் போது ஸ்லாங் பாருல இந்த மினிஸ்ட்ரியில் தான் நானும் இருந்தேன். ஸோ தயவுசெய்து யார் யாருக்கு இஷ்டமாக நேரம் இருந்தால் முதல் நேரம் இருக்க வேண்டும். பூசைக்கு பிறகு நீங்கள் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, குடும்பம் இருக்கும், மற்ற வேலை இருக்கும். ஆனால் நேரம் இருந்தால் 9:15க்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2வது மாடி, ஒவ்வொரு திங்கக்கிழமை அருங்கொடை ஜெபம் 7:30 மணிக்கு டேவான் ஃபட்டிமாலை. நன்றி உங்கள் கவனத்துக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கபிரியேலி